கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு தொடர்பாக சில மறுமதிப்பீட்டு சிக்கல்கள் எழுந்துள்ளன. 17 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றுள்ளனர். ஒவ்வொருவரின் விடைத்தாளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பதில்கள் 98 லட்சம் பிரதிகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரதியும் 40 பக்கங்கள் கொண்டது. மொத்தத்தில் சுமார் 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகள் மீது சிபிஎஸ்இ முதன்முறையாக OSM எனப்படும் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தியுள்ளது. OSM என்பது ஒரு முன்னேற்றமான கருவி. இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்கள், பல நிறுவனங்கள் மற்றும் உலகின் பல கல்வி நிறுவனங்கள் OSM முறைக்கு நகர்ந்து வருகின்றன. இது மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. மாணவர்கள் தங்களின் மதிப்பெண்கள் குறித்து வெளிப்படையான தகவலை பெற வேண்டும். அதற்காக அவர்களுக்கு அவர்களின் விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களின் ஆர்வம், அவர்களின் மனதில் உள்ள கேள்விகள், குறைவாக மதிப்பெண் வந்ததா, அதிகமாக வந்ததா, ஏதேனும் விடுபட்டதா போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தகவல் வழங்குவதற்கான முறையே OSM இந்த அமைப்பு தற்போது செயல்பாட்டில் உள்ளது. சிபிஎஸ்இ இந்த முறையை நாட்டில் முதன்முறையாக பயன்படுத்தி உள்ளது. இதில் சில முரண்பாடுகள் இருப்பதை நான் கவனித்து வருகிறேன். அதற்கான பொறுப்பை நான் ஏற்கிறேன். அது சரி செய்யப்படும், தீர்வுகள் கண்டுபிடிக்கப்படும். அதற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம். எந்த ஒரு மாணவரின் கேள்வியும் பதிலின்றி விடப்பட மாட்டாது. இது வெளிப்படைத்தன்மை மற்றும் தரம் ஆகிய இரண்டையும் சார்ந்த ஒரு விஷயம். இதில் பல மேம்பாடுகள் செய்யும் வாய்ப்பு உள்ளது. சில முரண்பாடுகள் உள்ளன. நான் கூறியபடி 40 கோடி தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டுள்ளன. 17 லட்சம் மாணவர்களில் 4 லட்சம் மாணவர்கள் தங்களின் விடைத்தாள்களை மீண்டும் பார்த்துள்ளனர். அவர்கள் தங்களது விடைத்தாளை கையில் வைத்திருக்கின்றனர். இப்பொழுது ஏற்பட்டுள்ள சிரமங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம். அதற்காக மன்னிப்பு கோருகிறோம். நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். அரசின் சார்பில் நான் இதை கூறுகிறேன். இதில் யாரேனும் திட்டமிட்டு தவறு செய்திருந்தால் அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிபிஎஸ்இயில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும் அல்லது அரசாங்கத்தில் இருந்தாலும் யாரும் விடுபட மாட்டார்கள். ஜனநாயகத்தில் எதிலிருந்தும் நாங்கள் ஓடிப்போவதில்லை. தேர்வு எழுதிய 17 லட்சம் மாணவர்களின் நலனே எங்களின் முன்னுரிமை. இதற்கு முன்பு மேனுவல் மறு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் இம்முறை முழுமையாக டிஜிட்டல் முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் உறுதியளிக்கிறோம், அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும்.